أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தில் இதுவரை 4 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. 5வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மார்க் பாத்தீங்கன்னா 100 மார்க் கிடைக்கும். கஷ்டமான கேள்வி, பதில் சரியாக சொன்னால் 100 மார்க். இந்த சுற்றின் முதல் கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. அப்துல்லா பின் உபை பின் சாலுல் என்பவன் எந்த போருக்கு பிறகு வெளித்தோற்றத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்? ஏ பத்ர் போர், பி உஹது போர், சி அகல் போர், டி கந்தக் போர். உங்களுக்கு தான் ரஹ்மான், நீங்க தானே. டம் சடாயிடுச்சு. அப்துல்லா பின் உபை பின் சாலுல் என்பவன் எந்த போருக்கு பிறகு வெளித்தோற்றத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்? பி ஆப்ஷன், உஹது போர். உஹது போர் தெரியுமா? படிச்சிருக்கியா? கேட்டு இதை யூகத்தில் சொல்றியா? நல்ல சிந்திச்சு பார்த்து சொல்லு. கரெக்ட் தானா? டைம் முடிஞ்சிருச்சு, பார்த்துருவோமா? உஹது போர் என்பது தவறான பதில். சரியான பதில் என்ன? பத்ர் போர். அதாவது அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4566வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரிதானே? அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான். கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் தோள் கேடயத்தால் மறைத்துக் கொண்டு பாதுகாத்தபடி நின்ற போர் எது? ஏ ஹுனைன் போர், பி உஹது போர், சி தபுக் போர், டி பத்ர் போர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நிதானமா பொறுமையா படிச்சு பார்த்து சொல்லுங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் தோள் கேடயத்தால் மறைத்துக் கொண்டு பாதுகாத்தபடி நின்ற போர் எது? ஹுனைன் போர், உஹது போர், தபுக் போர், பத்ர் போர். இன்னும் 11 செகண்ட் தான் இருக்கு. பி உஹது போர். பி உஹது போர் சொல்லி வைப்போங்கறியா? பார்த்தலாமா? இதுவும் சரியான பதில். அப்போ உனக்கு இதுல 100 மார்க். விட்ட மார்க் அதுல பிடிச்சாச்சு, அப்படித்தானே? இதற்கு ஆதாரம் புகாரியில 4064வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, உஹது போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியே விட்டுவிட்டு மக்கள் தோற்று ஓடிவிட்டனர். அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் தோள் கேடயத்தால் மறைத்துக் கொண்டு பாதுகாத்தபடி நின்றார்கள் என்ற செய்தி புகாரியில் 4064வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். சுற்றின் 3வது கேள்வி அஸ்ஸம்ஸா அணியினருக்கு. அல்லாவின் சிங்கம் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட போர் எது? ரொம்ப ஈஸியான கேள்வியா போச்சு. பத்ர் போர், உஹது போர், ஹுனைன் போர், கைபர் போர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். அல்லாவின் சிங்கம் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட போர் எது? பத்ர் போர், உஹது போர், ஹுனைன் போர், கைபர் போர். 15 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் பி உஹது போர். உஹது போர் கன்ஃபார்மா? சந்தேகமா இருக்கா? கன்ஃபார்ம் தானா? பார்த்தலாமா? உஹது போர் என்பது சரியான பதில். இதற்கு ஆதாரம் புகாரியில் 4251வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். சுற்றின் 4வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. அதோட ஈஸியான கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஹாரிஸ் பின் சுராகா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள்? ரொம்ப ஈஸியானதாச்சு. உஹது போர், தபுக் போர், கைபர் போர், பத்ர் போர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நிறைய பயன்ல சொல்லியிருப்பாங்களே. ஹாரிசா பின் சுராகா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள்? சரியான பதில் சொன்னா 100 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் 8 வினாடி இருக்கிறது. முடிய போது உஹது போர்.
உகது போர் தான். உகது போர் என்பது தவறான பதில். பத்ர் போர் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். புகாரில 398வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 5 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 5 சுற்றுக்கள் நிறைவில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் என்பதை பார்க்கலாமா? இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மிக சிறப்பாக பதிலளித்துக் கொண்டிருக்கக்கூடிய 4 அணியினரும் முதலிடத்தை பெறுவதற்காக மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 4 அணியினரும் மிக மிக நெருக்கத்தில் மதிப்பெண் வித்தியாசத்தில் இருக்கிறார்கள். இறுதியில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் யார் என பார்ப்போம். இதுவரை 5 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. 5 சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் 200 மதிப்பெண்கள் சமமாக பெற்று அத்தாரிக் அணியினரும் அத்தக்வீர் அணியினரும் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அர்-ரஹ்மான் அணியினர் 300 மதிப்பெண் பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார்கள். முதலிடத்தில் அஸ்ஸம்ஸ் அணியினர் 350 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். 6வது சுற்று கேட்டு சொல். இந்த சுற்றுல நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணீங்கன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். முதலிலே நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த சுற்றின் முதல் வாய்ப்பு கேட்டு சொல் அத்தாரிக் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, யூதர்களில் ஹிப்ரு மொழியை 15 நாட்களில் கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார்? உங்களுக்கான பதில் சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், உஸமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அவர்கள், அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 30 செகண்ட்ல சொன்னீங்கன்னா 100 மார்க். தெரியவில்லை என்று சொன்னால் போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. 30 செகண்ட் பிறகு போன் ஆஃப் டைம் இருந்து போன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்க கான்டாக்ட் பண்ண டைம் இருக்கு. யூதர்களின் ஹிப்ரு மொழியை 15 நாட்களில் கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார்? நீங்க சொல்றீங்களா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்றீங்களா? போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்றீங்க, சொல்லுங்க, கால் பண்ணுங்க. மைக்க பக்கத்தில் வச்சுங்க, ஸ்பீக்கர் போன்ல போடுங்க. கேக்குதா? யூதர்களின் ஹிப் மொழியை 15 நாளில் கற்றுக்கொண்ட நபி தோழர் யார்? அது என்ன பேர்? சைத் பின் சாபித். சொல்லுங்க சொல்லுங்க. சைத் பின் சாபித், உஸமா இப்னு ஸைத், சலமா இப்னு அக்வா, அம்ரு இப்னு ஜமுஹ். பாபு பாய் சொல்லலாம். சைத் பின் சாபித்தா? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? பாருங்க, மார்க் எடுத்து கொடுக்கலன்னா பாத்துங்க. பாத்திரலாமா? போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி சரியான பதிலை பெற்றிருக்கிறார்கள் அத்தாரிக் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியான பதிலை சொன்னதன் மூலம் 50 மதிப்பெண்கள் மற்றும் அத்தாரிக்கினர் பெறுகின்றனர். 50 மதிப்பெண்கள். கேட்டு சொல். இந்த சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. ஹலால் மற்றும் ஹராம் சட்டங்களை அதிகம் அறிந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஏ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், உபை பின் காப் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நீங்களே சொன்னீங்கன்னா 100 மார்க் எடுக்கலாம். 50 மார்க் டிஃபரண்ட்ல இருக்கீங்க நீங்க. ஏ முஆத் பின் ஜபல். சரியான பதிலாக இருந்தா 100, தவறான பதிலாக இருந்தா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண முடியாது. சரியான பதில். சரியானதானா? கன்ஃபார்மா? படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? படிச்ச ஞாபகம் இருக்கு. படிச்ச ஞாபகம். உங்க ஞாபகம் சரியா இருக்கான்னு பார்த்துருவோமா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் என்பது சரியான பதில். இது பாத்தீங்கன்னா இப்னு மாஜாவுல 154வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தில் சமூக மக்களில் ஹலால் மற்றும் ஹராம் சட்டங்களை அதிகம் அறிந்தவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் என்ற செய்தி இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்று 100 மதிப்பெண்களை உங்களுடைய அணியை பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுற்றின் 3வது கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. நபித்தோழர் மக்காவில் இறந்ததற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். யாருக்காக? ஏ
சாத் பின் அபி கவுலா ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், சாத் ரலியல்லாஹு அவர்கள், முஅவ்வித் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் 24 செகண்ட் இருக்கு. நீங்களே சொன்னா 100 மார்க். நீங்க தான் 350 எடுத்து முதல் இடத்துல இருக்கீங்க. தவறவிட்டால் அந்த இடத்தையும் இழக்க நேரிடும். மைக் எடுத்துங்க, டைம் சொல்லலாம். போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றீங்களா போன் ஆஃப் ஃப்ரெண்டா? பாட்டி வைங்க. போன் ஆஃப் ஃப்ரெண்டு கால் பண்ணிக்கங்க, ஸ்பீக்கர் போன்ல போட்டுங்க, மைக்கை பக்கத்தில் வச்சுங்க, மைக்கை கையில் வச்சுக்கங்க. லிங்க் போயிடுச்சா? கேள்வியை படிச்சு காட்டுங்க, பதிலையும் சொல்லுங்க, சரியான பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏண்டா சிக்கல்ல மாட்டின்னு ஓடிட்டாரா? இஸ்லாம் சபாஸ். எந்த நபித்தோழர் மக்காவில் இறந்ததற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள்? சாத் பின் கௌலா ரலியல்லாஹு. ஆப்ஷன் சொல்லாமே சொல்லிட்டாராங்க. யார் இந்த மார்க் அறிஞர்? நமக்கு தெரிஞ்சவர் தானே. அதாவது ஏ வந்து சாத் பின் கௌலா, சாத் பின் அபி வக்காஸ், சாத் நோய்வாய்ப்படும் போதுதான் பேசுறாங்க. ஆனா அவரு அல்ல ஆயில் அவருக்கு அல்ல ஆயில் அவருக்கு இவதான் மறைக்கிறார். சாத்வின் கோலா அவருக்கு அப்படி ஆட்சி சொல்லி கவலைப்பட்டார். சாத்வின் கோலா தான் போடுங்க. ஓகே ஓகே ஓகே. விவரமான பதிலாகவும் சொல்லியிருக்கிறார். நல்ல விவரம் தெரிந்த ஒரு நபரிடத்தில் உங்களுடைய கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பார்ப்போமா? சாத் பின் கௌலா என்பது சரியான பதில். இது வந்து புகாரியில 1295வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. 50 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா 1295வது ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. நோயில் இருந்த சாத் பின் கௌலா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலேயே இருந்து விட்டதற்காக பாவம் சாத் பின் கௌலா அவர் நினைத்தது நடக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதாபம் தெரிவித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 1295வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் 6வது சுற்றின் இறுதி கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. கால்கள் ஊனமான நிலையில் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் யார்? ஏ அம்ரு இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அவர்கள், அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம். கால்கள் ஊனமான நிலையில் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் யார்? 20 செகண்ட் இருக்கு. நீங்களே பதில் சொன்னால் 100 மார்க் கிடைக்கும். போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணா 50 மார்க் கிடைக்கும். இன்னும் 7 செகண்ட் இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் போறீங்களா? பார்த்துடலாமா? சரி, போனை பக்கத்தில் வச்சுங்க. ரிங் போனோட கேளுங்க. ஸ்பீக்கர் போட்டுங்க. ரிங் போதா? ஸ்பீக்கர் போன் போடுங்க. போன் ஆஃப் ஃப்ரெண்டு மூலியமா நீங்க இந்த பதில பெற விரும்புகிறீர்கள். அவர் எடுக்கல, இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணலாமா? இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணலாம், டைம் இல்லையே. சரி, நாங்களே பதில் சொல்லி நீங்களே பதில் சொல்லலாம். நீங்களே சொன்னீங்க 50 மார்க் உண்டு. ரெண்டாவது வாய்ப்பு. அம்ரு இப்னு அல் ஆஸ் அலி. ஆப்ஷன் பி அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி பி அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். பார்த்தலாமா? அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்பது தவறான பதில். சரியான பதில் அம்ரு இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்னத் அஹமதில் 21959வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுற்று நிறைவடைகிறது. 7வது சுற்றாக
செய்கையும் பதிலும் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பத்தின் 7வது சுற்றாக செய்கையும் பதிலும். இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை பெறுகிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். உங்களுக்கான உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? மைக்ல சொல்லணுமே. ஒரு ஊர். ஒரு ஊர். ஊர் ஊர் என்பது சரியான பதில். எப்படி சொன்னீங்க ஊருன்ட்டு? ஊனது இருந்தா ஊருக்கு போற. ஓ, அப்படி பேசி வச்சுட்டீங்க முன்னாடியே. அப்படியா? சபா என்கின்ற அத்தியாயத்தின் தமிழ் விளக்கம் ஊர் என்பது பெயர். இதை சொல்லி நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண்ணை வாங்குறீங்க? 50 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். சரியா? செய்கையும் பதிலும் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. தேர்வு செய்யுங்க. அறுபது செகண்ட் இருக்கு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சொல்லலாம். நீங்க சொல்லலாம். டைம் 42 செகண்ட் இருக்கிறது. முப்பத்தஞ்சு செகண்ட் இருக்கு. சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண் கிடைக்கும். மைக்ல சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க. இன்னும் 14 செகண்ட் இருக்கிறது. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். அவர் எதை செய்கை செய்து காட்டினார் என்றால் அல் ஹதீத், இரும்பு என்ற தகவலை தான் அவர் செய்தியாக காட்டினார். சரியான நேரத்தில் பதில் சொல்லாதனால் உங்களுக்கு மதிப்பெண் இல்லை. செய்கையும் பதிலும் சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. யார் எடுக்க போறா? பாத்திமா, நீ எடுக்கலையா? சரி, யார் பதில் சொல்ல போறா? நீங்க தானே. அப்படியே இருந்துருங்க. ரொம்ப நல்ல பதிலாச்சாங்க. இப்ப தேவையான பதிலாச்சு. டைம் ஸ்டார்ட். படை திரட்டுதல். கூட்டம். இல்லையே, சரியா இன்னும் பதில் சொல்லணுமே. நெருக்கத்தில் சொல்லிவிட்டீர்கள். இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும். கூட்ட நெருக்கடி. இன்னும் 36 செகண்ட் இருக்கு. கூடி அழைத்தல். ஆனா முன்னாடி கஞ்சா கரெக்டா சொன்னீங்க. இன்னும் மைக்ல சொல்லுங்க. கூட்டம் அணைத்தல். முயற்சி பண்ணுங்க. நல்லாதான். நெருக்கத்தில் வந்துட்டா இன்னும் பதில் சொல்லல. கூட்டம் நெருக்கம். கூட்டம் அணைத்தல். கூட்டணிகள். அல் அக்ஷாப் என்பதின் தமிழ் அர்த்தம் கூட்டணிகள் என்பது. அததான் சைகையில அப்பா காட்டினாங்க. பாத்திமா சொல்லலையா? மார்க் போச்சா? சரி. செய்கையும் பதிலும் இந்த சுற்றின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. ரெடி. டைம் ஸ்டார்ட். மக்கா.
சொல்லி பாருங்க, அப்பதானே ஏதாவது பதில் சொன்னா தானே ஒரு ஆமா இல்லைன்னு சொல்லுவாரு. 36 செகண்ட் இருக்கு. உயரம். அத்தியாயத்தின் பேரெல்லாம் தெரியுமா? ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி கேட்டாதான் அவர் ஆமா இல்லைன்னு சொல்லுவார். சொல்லணும்ல, கேட்கணும்ல. இன்னும் 7 செகண்ட் தான் இருக்கு. 3 செகண்ட், 2. உயர்ந்த வரைக்கும் வந்துட்டீங்க. இடங்கள் சொல்லியிருந்தா மார்க் கிடைச்சிருக்கும். அல் அராஃப், உயர்ந்த இடங்கள் என்றதுதான் அவர் செய்கையாக காட்டினார். மதிப்பெண்ணை பெறவில்லை. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். 4 அணியும் மிக விறுவிறுப்பாக பதிலை சொல்லி முதலிடத்தை பெறுவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 8வது சுற்று சரியான பதிலை சொல், மதிப்பெண் வென்றெடு. இந்த சுற்றின் முதல் வாய்ப்பு அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி தொடங்கினதான் டிக் பண்ணணும். உங்களுக்கான கேள்வி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. உங்களுக்கான சரியான பதிலை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். 1 நிமிடம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா 48 செகண்ட் இருக்கு. உங்களுக்கான கேள்வி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு என்ன நடந்தது? தபுக் போரா, தாதுரிகா போரா, அகல் போரா, முவாதா யுத்தம், பத்ர் போர். இதுல சரியான பதில் எதுன்னு அப்படி தேர்ந்தெடுங்க. இன்னும் 21 செகண்ட் தான் இருக்கு. ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொன்னாலும் 20 மதிப்பெண் கிடைக்கும். 5 கேள்விகளுக்கு சரியான மதிப்பெண் சொன்னால் 100 மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய டைம் முடிய போகுது. சரி, 2 செகண்ட் தான் இருக்கு. 1 நேரம் முடிந்து விட்டது. சரியா? அப்படியே சொல்லுங்க பாப்போம் உங்களுடைய பதில. ஹிஜ்ரி 2 பத்ர் போர். பத்ர் போர் என்பது சரியான பதில். இதற்கு உங்களுக்கு 20 மதிப்பெண். ஹிஜ்ரி 5 அகல் போர். இதுவும் சரியானது. இதற்கும் உங்களுக்கு 20 மதிப்பெண். ஹிஜ்ரி 7 முஅத்தா போர், முஅத்தா யுத்தம். தவறான பதில். அடுத்த கேள்வி. ஹிஜ்ரி 8 தாத்துரிகா. தவறான பதில். ஹிஜ்ரி 9 தபுக் போர். தபுக் போர் என்பது சரியான பதில். 5 கேள்விகள்ல 3க்கு சரியான பதில் சொல்லி 60 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். இந்த சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. கேள்விகள்: தர்மம் செய்தவர், நோம்பாளி, அறப்போர் புரிந்தவர், திருக்குரான், அல்லாவின் திருநாமங்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கான கேள்வி தர்மம் செய்தவர், நோம்பாளி, அறப்போர் புரிந்தவர், திருக்குரான், அல்லாவின் திருநாமங்கள். இதில் சரியான பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் 20 மதிப்பெண்கள் கிடைக்கும். இன்னும் 36 செகண்ட் இருக்கு. தப்பா சொன்னீங்கன்னா 20 மார்க் மைனஸ் ஆயிரும். ரொம்ப மார்க்ல பின்தங்கி இருக்கீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். எழுதியாச்சா? எது மாற்றம் இருக்கா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். தர்மம் செய்தவர் சதகா. தர்மம் செய்தவர் சதகா சரியான பதில். நோன்பாளி ரையான். சரியான பதில். அறப்போர் புரிந்தவர் ஜிஹாத். இதற்கும் சரியான பதில் சொல்லி 60 மதிப்பெண்கள். திருக்குரான் 114 அத்தியாயங்களா? சரியான பதில். அடுத்தது அல்லாவின் திருநாமங்கள் 99. 5 கேள்விகளுக்கும் சரியான விடையை பொருத்தி இருப்பதால் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. இந்த சுற்றின் 3வது கேள்வியை
பெறக்கூடிய அணியினர் அத்தாரிக் அணியினர். உங்களுக்கான கேள்விகள். மூசா நபி, சுலைமான் நபி, இப்ராஹிம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முகமது நபி. இதற்கான விடைகளை நீங்கள் சரியாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கான கேள்வி மூசா நபி, சுலைமான் நபி, இப்ராஹிம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முகமது நபி அவர்கள். ஒவ்வொரு சரியான பொருத்தத்திற்கும் 20 மதிப்பெண்கள் கிடைக்கும். பாத்திமா கரெக்டா நிதானமா யோசிச்சு பதில் போடுங்க. எடா தம்பி நீனும் பாத்துக்கிட்டியா? கரெக்டா? மூசா நபி கொடுங்கோலன் மூசா நபி ஃபிரௌன். இருங்க கன்ஃபார்மா? மூசா நபி சொல்லுங்க. கொடுங்கோலன் ஃபிரௌன். மூசா நபி கொடுங்கோலன் ஃபிரௌன் சரியானது. அடுத்து சொல்லுங்க. சுலைமான் நபி காற்றை வசப்படுத்தியவர். சரியான பதில ஃபாத்திமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது. இப்ராஹிம் நபி நெருப்பில் எரியப்பட்டார். இதுவும் சரியா சொல்லி மார்க் வாங்கிட்டீங்களா? அப்புறம் அடுத்தது. மரியம்லை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுவும் சரியானது ஃபாத்திமா சொல்லிட்டாங்க. அடுத்தது. முகமது நபி குறைசி குலம். 5க்கும் சரியான பதில் சொல்லி எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க? எத்தனை மார்க்? 100 மார்க். மைக்ல சொல்லுங்க. எத்தனை மார்க்? 100 மதிப்பு. 100 மதிப்பெண் வாங்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். மிக சிறப்பாக பதிலளித்து 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அகல் போர், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கைபர் போர். இந்த 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் பொருத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். 44 செகண்ட் இருக்கு இன்னும். சரியான பதிலை சொன்னால் 20 மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு. ஒரு பொருத்தத்தை சரியாக தேர்வு செய்தால். இன்னும் 15 செகண்ட் இருக்கு. 10, 9, 8, 7, 5, 4, 3, 2, 1. நேரம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க பாப்போம். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்கா வெற்றி. தவறான பதில். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு உம்ரத்துல் கலா. தவறான பதில். அகல் போர் ஹுதைபியா உடன்படிக்கை. தவறான பதில். பதில் என்ன சொல்லுங்க. என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு போட்டு. எங்க போட்டிருக்கு? நீங்க போட்டிருக்கீங்களா? தவறான பதில். அடுத்தது. கைபர் போர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. நீங்க தேர்வு செய்த அத்தனை பதிலும் தவறானது. சரியான பதில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உமரத்துல் கலா. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி நடைபெற்றது. அகல் போர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை. கைபர் போர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. நிறைய நேரம் இருந்துச்சு. பயன்படுத்தி இருந்தால் நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கலாம். நீங்கள் ஒரு மதிப்பெண்ணையும் இந்த சுற்றில் பெறவில்லை. இதுவரை 8 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 8 சுற்றுக்கள் இறுதியில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.